Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi the cricket all the press conference தான். Yes, ரெண்டாவது மேட்ச் நடந்தது இல்லையா? பெங்கால் வாரியர்ஸ் ஹரியானாட்ட 55-44 ஜெயிச்சாங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னு பார்த்துடலாம். நாங்கள் ஆல்ரெடி 2 மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டேஜில் யார் யார் என்ன பேசுனாங்க, தேவாங்க நவீன் என்ன பேசினார்னு ஒரு வீடியோவும், அவன் ஷராவத் அண்ட் சுனில் என்ன பேசுனாங்க ஒரு வீடியோவும் ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். மேட்ச்சுக்கு முன்னாடி அவங்க சொன்னது அது. இப்போ மேட்ச்சுக்கு பின்னாடி சொன்னது பேச போகிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ரைட், நேற்று தேவாங்க 21 பாயிண்ட்டு, சிவம் பட்டாரே அவங்களுக்கு 17, வினய்னு ஒருத்தர் 13, இவங்களுக்கு மன்பிரீத் இன்னொரு பையன் ஒரு சூப்பர் டென் எடுத்தாப்புல தெரிஞ்சிருக்கோம். டேரெக்டாக ஃபஸ்ட்டு கோச்சிட்ட என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம். கோச்சை கேட்டாங்க, அமைதியாக இருக்காருங்க அந்த கோச்சு, பா இவ்வளோ கூட அமைதியாக இருக்க முடியுமா கேட்டாங்க. அப்புறம் டாமினேட்டிங் வின்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னாரு. கேட்டாங்க, எஸ் நாங்கள் நல்லா பிளான் பண்ணி வந்தோம், என்ன பிளான் பண்ணி கொடுத்தனோ அந்த பிளேயர் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, நல்லா விளையாண்டோம், அதுதான் பதில். அடுத்த கேள்வி கேட்டாங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது பிகேல, பிக் வின் வேற, பிக் டீம் கூட, டிஃபெண்டிங் சாம்பியன் கிட்ட, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. சொல்லிட்டார் அவர், இது எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் கிடையாது பிகேல, நான் ஏற்கனவே தெலுங்கு டைட்டன்ஸுக்கு பிகேஎல் 5ல் கோச்சாக இருந்திருக்கேன், அதே மாதிரி பிகேஎல் 6ல் தமிழ் தலைவாசுக்கு கோச்சாக இருந்திருக்கேன்னாரு. 8 வருஷம் நான் கேப் விட்டு இப்போ திரும்பி வந்திருக்கேன். ஸோ நான் ஒன்றும் பூசு கிடையாது பிகேலுக்கு. அண்ட் ஒரு டார்கெட்டு, ஒரு தாட், எக் சோச் और एक मंजिल, இது யோசிச்சு தான் நான் வந்தேன். டீமை ஜெயிக்க வைக்கணும், அதுதான் என்னோட தாட்டு. அண்ட் எங்கிட்ட தேவாங்கன்ற மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் இருக்கார், கேப்டன்சி வேறு அவர் ஷோல்டரில் இருக்குது, அவரோட டெடிகேஷன், மோட்டிவேஷன், அதுதான் காரணம் இந்த டீம் ரொம்ப நாளாக இன்றைக்கி விளையாண்டதுக்கு. அண்ட் ஜூனியரே அவர் நல்லா அணைச்சி சப்போர்ட் பண்ணி கொண்டு போனார். அண்ட் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவாங் சரியான கேப்டன்சி பண்ணார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், நீங்களே பார்த்தீங்களே அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, புனேரி பலத்தம் கூட அடுத்த மேட்ச் அதை பற்றி சொல்லுங்கள், யாருக்கு பார்த்த கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி, புனேரி பலத்தம் ரொம்ப நல்ல டீமு, बहुत अच्छा டீமு, அசலம் இனாம்தார் இருக்கார், பங்கஜ் மொய்தே, ஆதித்யா ஷிண்டே, கௌரவ் கத்ரி, இது மாதிரி எல்லாமே நல்ல பிளேயர் தான், பேலன்ஸ் டீம் தான், ஏற்கனவே கப் வேறு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட யங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீமு, அது தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வருவோம் அப்படின்னு கோச் முடிச்சிட்டாரு. இப்போது தேவாங்கிட்ட என்ன பேசுனாங்க, என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம். தேவாங்க கேட்டாங்க, அப்புறம் தேவாங் ஃபஸ்ட் டைம் கேப்டன்சி பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா விளாண்டீங்க, மன்பிரீத்தும் நல்லா விளையாண்டாரு, ப்ரெஷர் தான் இருந்தது, அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு மேட்ச் ஆச்சு கேப்டன், அது டிஃபெண்டிங் சாம்பியனுக்கு எதிரான சொன்னார். கோச் சாப் என்ற போலே சொன்னார், ஃப்ரீயாக விளையாடு, எதுவுமே ப்ரெஷர் எடுத்துக்காத, மேக்ஸிமம் நீ மேட் உள்ளே இரு, நீ இருக்கிறது தான் டீமுக்கு பெனிஃபிட் ஆகும், டீமை வழி நடத்துவேன், நீயும் பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவேன், மேக்ஸிமம் அவுட் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னாரு. மன்பிரீத் என்னோட செகண்ட் ரைடர் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு டீமுக்கும், அது மன்பிரீத் ரொம்ப நல்லா பண்ணாப்புல, வெரி குட் சப்போர்ட் கொடுத்தாரு, இன்னும் வரப்போகிற மேட்ச்லேயும் கொடுப்பாரு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துன்னாரு. அப்புறம் தான் கேட்டாங்க, நீ மேட்ச் முடிஞ்சோன்னு ஒரு செலிப்ரேஷன் பண்ணிய, அது யாராவது பர்டிகுலர் ஆளை பார்த்து பண்ணியா, இல்லை ஜென்ரலி நீ இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவியான்னு கேட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே மன்பிரீத் கோச்சுக்கும் இவருக்கும் சம் ஃபேஸ் ஆஃப் நடந்துட்டுருக்கு. சொன்னார் அவர் டேரெக்டாக ஃப்ராங்காக பேசிடுறாருங்க, அது நல்லதோ கெட்டதோ அவர் என்ன சொல்கிறது ஸ்ட்ரைட்டாக சொல்லுவார், பின்னாடி போய் பேச மாட்டார். அவர் என்ன சொன்னார்னா, தேவாங்க மேட்ச்சுக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னாங்க, அவங்க கோச் மன்பிரீத் சொன்னார், பிட்டு ஹையாக போச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோ ஆகிடும், அந்த அவருக்கு நான் ப்ரூவ் பண்ண விரும்பினேன், ஐ வாண்டட் டு ப்ரூவ் ஹிம் ராங், நீங்கள் சொல்கிறது தப்புன்னு. ஹை பிட் நாட் ஃப்ளாப் ஷோ, ஹை பிட்னா ஃப்ளாப் ஆகிற வேண்டிய அர்த்தம் கிடையாது. அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு இவ்வளோ பெரிய ஆள் அவர் சொல்லியிருக்கூடாது. அண்ட் கிசிக்கோ நீச்சா திகானே வஜே உஸ்கோ உப்பர் உட்டானா செய்ய அப்படின்னாரு. ஆமாம், அதாவது இன்னொருத்தரை தாழ்த்து பேசுறதுக்கு முன்னாடி நீ உங்கள் டீமை நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. இவர் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அப்புறம் சொன்னார், அதனால தான் அந்த செலிப்ரேஷன் பண்ணேன், டேரெக்டாக ஒத்துக்கிட்டார். ஆமாம், அவருக்காக தான் அந்த செலிப்ரேஷன் பண்ணேன், எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் இருந்தது என்கிட்ட. அண்ட் கோச் சாபும் சொன்னார், ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு, நீ தான் கேப்டன், நீ தான் யூ ஷுட் டிக்டேட், நீ தான் டீம் வழி நடத்தணும், நீ என்ன சொல்கிற அதான் பசங்க கேட்கணும், மேட்டில் இரு சொன்னார். அதே தான் நானும் பண்ணேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன், ஸ்கோரும் பண்ணேன்னாரு. அப்புறம் கேட்டாங்க, போன சீசன் நீங்கள் தோத்துறீங்க ஹரியானா ஸ்ரீலர்கிட்ட ஃபைனலில், அது ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனா அப்படின்னு கேட்டார். ஸோ நான் இன்னொன்று பிछले सीजन में भूल गया, போன சீசனாக நான் மறந்துட்டேன், அந்த பேக்கேஜ் அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துன்னு வரல, லெஃப்ட் பிஹைண்ட், அந்த மேட்ச் முடிஞ்சு, இப்போ நியூ டீம், நியூ கோச்சு, நியூ ஸ்டார்ட்டு, எல்லாமே நியூ பிகினிங்கு. அண்ட் போன வருஷத்து ப்ரெஷர்லாம் நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்ட்டாரு. அப்புறம் கேட்டாங்க, உனக்கும் கோச்சுக்கும் மன்பிரீத்துக்கும் என்ன தான் ரைவல்ரி ஒன்று போயிட்டுருக்கு, கோச் மன்பிரீத் இப்போ தான் சொன்னார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கும் கப்பு ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு தேவாங்க கேட்டார். சொன்னார், ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், ஒரு மேட்ச்சுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, பட் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சு, நிறைய பிட்டு போனால் ஃப்ளாப் தான் ஆகும்னு, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு வரக்கூடாது இவ்வளோ பெரிய கோச்சுக்கிட்ட இருந்து, பட் அதனால தான் அவருக்காக தான் அந்த செலிப்ரேஷன் நான் பண்ணேன்ட்டார். ஸோ அதை நான் ரிப்ளை பண்ணேன் என்னோடய செலிப்ரேஷனில் அப்படின்னாரு.
அப்புறம் அவரையும் கேட்டாங்க புனேரி பல்தனை பற்றி என்ன நினைக்கிறேன் அடுத்த மேட்ச்னா, அவங்க வெரி குட் டீம், ஒன்றா விளையாடுறாங்க நிறைய பிளேயர்ஸ் ரொம்ப நாளாக, நல்ல ஸ்ட்ராட்டஜியோட அவங்களுக்கு எது விளையாடுறதுக்கு வருவோம்னாரு. இதுதான் பெங்கால் வாரியரோட கோச் அண்ட் கேப்டன் சொன்னது. இப்போ மன்பிரீத் சிங் துசி கிக்கி தேத்தா அவர் என்ன சொன்னார் பார்த்துருவோம். மன்பிரீத் கோச்சிட்ட கேட்டாங்க, அப்புறம் கோச் நீங்கள் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்கள் எப்போதுமே தோத்துடுறோன்னு, இன்றைக்கும் தோத்துட்டீங்க, எங்கே தோத்தீங்க, ஏன் ராங்கா போச்சுன்னு கேட்டார். சொன்னார், லீக் ரொம்ப லாங் லீக், இது வெற்றி தோல்வி வரும் போவோம், டீம் செட் ஆகிறதுக்கும் 1 or 2 மேட்சஸ் தேவைப்படும். அட்லீஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் தானே, டிஃபிகல்ட் தான், எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேட்ச், இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், இவ்வளோ பெரிய லீக் பிகேல பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதுவும் நல்ல டீமுக்கு எதிராக ஃபஸ்ட்டு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். 1-2 மேட்ச் போட்டு அதுக்கப்புறம் செட் ஆகிடுவாங்க டீமு, அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப நல்ல பிரபலம் விளையாட ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னாரு. சரி, அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், அப்போ செலிப்ரேஷன் பார்த்தீங்களா இவருது தேவாங்க்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன ரியாக்ஷன் உங்களுதுன்னு சொன்னார். போத் அச்சா கேலேன், போத் அச்சா ரைடரே அப்படின்னாரு. ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, அவரும் ரொம்ப நல்லா ரைடர் தான், ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. டிஃபென்ஸ் அண்ட் ரைடிங் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே அந்த டீம் நல்லா விளையாண்டாங்க. லைக் மேட்ச் ஜீத்தனமே ஒரு ட்ராஃபி ஜீத்தனமே போத் ஃபரக் ஹோத்தான்ட்டார். ஆமாம், அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கும் ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அபி பச்சா இப்போ அவர் சின்ன பையன் தான், குழந்தை தானே பச்சா. ஸோ பெரிய வளர வர அவருக்கு தெரியும், நல்லா யூ கேன் அச்சீவ் லாட். நம் சரியான முறையில் விளையாண்டா அவரோட அச்சீவ்மெண்ட்டு இன்னும் பெருசாக போகணும்னு சிம்பிளாக முடிச்சார். ஆனால் நல்லா தான் பேசினார். எப்போதும் இந்த ஒரு டகர் இருக்க பச்சா அதை காணும் நேற்று. எனிவே இட் ஹேப்பன்ஸ். அப்புறம் கேட்டாங்க, 10-15 செகண்ட் நடுவில் மேட்ச் நின்றுச்சே, என்ன காரணம், எங்களுக்கு ஒன்றுமே புரியல, சொல்லு, ஏன் மேட்ச் நின்றுச்சு, என்ன ரீசன், உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்ச ஃபேன்ஸ் கேட்குறேன், நீங்களும் சொல்லுங்கள், எதனால் நின்றுச்சு அந்த மேட்ச் 10-15 செகண்டுன்னு. அவர் மன்பிரீத் சொன்னார், எனக்கும் தெரியல ஏன் நின்றுச்சுன்னு, பத்தா சல்த்தை आपको खबर कर देंगे அது மாதிரி சொன்னார். எனக்கு தெரிஞ்ச உடனே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கேம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனது என்னமோ உண்மைதான், பட் அது ஏன் 10-15 செகண்ட் டிலே ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்ட்டார். ரைட், அவர் கூட்ட வரும்போது யாரோ ஒருத்தர் கூட்டின்னு வரணும்ல, எப்போது ஜெய்தீப் தெய்யா வருவார், நீங்கள் வரல ஏன்னு தெரியல, நவீன் எக்ஸ்பிரஸை கூட்டின்னு வந்தார். நவீன் எக்ஸ்பிரஸை கேட்டாங்க, ஒரே கேள்வி தான் அவர்கிட்ட. அப்புறம் நவீன், எப்படி பார்க்குறீங்க இந்த மேட்சை, நீ சீனியர் பிளேயர் வேறு, எப்படி இனிமேல் மோட்டிவேட் பண்ண போகிற இந்த ஜூனியருக்கெலாம், எப்படி இருந்துச்சு நிற்பீங்க, அந்த மாதிரி கேட்டாங்க. சொன்னார், டெஃபினெட்லி நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவேன். அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்சு லீக் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் கோச் சாப் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பிளானை எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டோம் உள்ள. கோச் கரெக்டாக தான் சொல்லி எங்களுக்கு அனுப்பிச்சார், எங்களோட தப்பு தான். அண்ட் சரியாக எக்ஸிக்யூட் பண்ணாதது, நிறைய மிஸ்டேக் பண்ணோம். 2-3 சூப்பர் ரைடு வேறு கொடுத்துட்டோம் அவங்களுக்கு, அங்கே தான் மேட்சே மாறிச்சு. ஒரு இடத்துல ஈக்குவலாகவே இருந்தது பாயிண்ட்டு, அந்த 2-3 சூப்பர் ரைடு கொடுத்ததுனால அவங்க லீட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்களோட தப்பு தான் அது, அந்த இடத்துல தான் மேட்ச் டேர்னிங் பாயிண்ட்டு நான் சொல்லுவேன். எனிவே ஃபஸ்ட்டு மேட்ச் தானே, போக போக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நாங்களும் உட்காந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணிவிட்டு வருவோம். கோச் கரெக்டாக தான் சொன்னார், நாங்கள் தான் சொதப்பணுன்னு ஒத்துக்கிட்டார் அவர். हमसे कुछ गलतियाँ हुआன்னு, அதான் நாங்கள் கொஞ்சம் தவறு பண்ணிட்டோம் மேட்ச் உள்ள, அதனால தான் தோத்தோம்னாரு. ஸோ இவங்ககிட்ட கம்மியாக தான் கேட்டாங்க, பொதுவாகவே தோத்த டீம்கிட்ட கம்மியாக தான் கேட்பாங்க. கம்மியாக தான் கேட்டாங்க, 2 கேள்வி. அவருக்கு தான் நிறைய கேள்வி கேட்டார் தேவாங்கிட்டும், அந்த நவீன், அவங்க கோச் பேர் நவீன். அதனால் இந்த நவீனை கொண்டு வந்துருப்பார் அவர். மன்பிரீத் இங்கே தெரியல, ஜெய்தீப் தெய்யா தான் வந்திருக்கணும் கேப்டன், இவர் வந்தார் நவீன். எனிவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும், யாரோ வந்தாங்களே வராமல் இருக்கிறதுக்கு. ரைட், மொத்தத்தெல்லாம் நடந்து அப்டேட் பண்ணிட்டேன். இதோ அடுத்தது வருது, சுனில் என்ன சொன்னார், நம்மளது வரணும்ல, பவன் ஷெராவத் என்ன சொன்னார், எப்படி என்னென்ன ரீசன் சொன்னாங்கன்றது எடுத்துகிட்டு வரேன். எங்களுக்கு தேவை அவங்க ஆதரவு தான். பொறுமை நன்றி. லைக், கமெண்ட், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.